Okay, Global Winners family, we are happily inviting you. It's a supporting the community. கண்டிப்பா நீங்க வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நீங்க இதை திங்க் பண்ணிருக்கலாம் இது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பட் டுகெதர் வின்ங்கிற கேப்ஷன்ல the more we lift others, definitely the Almighty is going to raise us. No doubt in that. ஸோ இது வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி வரக்கூடிய ப்ராஜெக்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே, சேஞ்சஸ் ஆர் காமன். நீங்க எல்லா செக்டர்லயும் சேஞ்சஸ் பார்க்கலாம். டே டு டே அப்கிரேட் ஆயிட்டு இருக்காங்க டெக்னாலஜி வைஸ்ல, மாடர்னைசேஷன்ல, எல்லா செக்டர்லயும் அவங்க சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ப்ராசஸ் சிம்பிளிஃபை பண்றாங்க. அப் டு டேட் எக்யூப் பண்றதுதான் காமன் ப்ராசஸே அக்ராஸ் ஆல் த இண்டஸ்ட்ரி. நவ் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் கரன்சி ரெவல்யூஷன். ஒரு கரன்சி, நம்ம பயன்படுத்துற கரன்சி கூட ஒரு சேஞ்ச், ஒரு பெரிய ரெவல்யூஷன் வருது. அடுத்த ஒரு 2-3 டெக்கேட்ஸ்க்கு இந்த கண்டிப்பா இந்த ரெவல்யூஷன் வந்து மிகப்பெரிய லெவல்ல போக போகுது. நம்ம அந்த சேஞ்சஸ்க்கு அடாப்ட் ஆகலைன்னா நம்ம பின்தங்கி இருப்போம். வாட் எவர் சேஞ்சஸ் இஸ் தேர், we need to adapt for that. இல்லைன்னா நம்ம பின்தங்கி இருப்போம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி. இந்த டேர்ம் வந்து நிறைய பேருக்கு நியூவா இருக்கலாம், இல்லை நீங்க ஆல்ரெடி கேட்டிருக்கலாம். கிரிப்டோ கரன்சி இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் கரன்சிஸ். இதுதான் இந்த வேர்டு கிரிப்டோ கரன்சி. இப்போ குரூப்ல இருக்க எல்லாமே நம்மளே ஒரு காயினை உருவாக்கி கிரிப்டோ யூனிட்ல ரெஜிஸ்டர் பண்ணி குளோபல் சர்க்குலேஷனுக்கு கொடுக்கலாம். As of date, more than 5,700 registered currencies are there in crypto world. ஸோ இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி ஏன் வந்துச்சு, எப்போ, என்ன ஸ்டேஜ்ல இப்போ இருக்குங்கிற ஒரு கிளிம்ஸ் நம்ம பார்க்க போகலாம். 2005ல ஒரு ப்ரோக்ராமர் ஃப்ரம் ஜப்பான், சதோஷி நகோமோட்டோன்னு சொல்லிட்டு, அவரு வாட் ஹி தாட் இஸ், why can't we go for some electronic currency? இப்போ டிஜிட்டல் கரன்சி இருக்கு, எலக்ட்ரானிக் கரன்சி இருக்கு. இதுக்கு ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் நான் தரேங்க. டிஜிட்டல் கரன்சி இஸ் நத்திங் பட் இப்போ நம்ம வந்து ரூபா நோட், ஐஎன்ஆர் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்றது டிஜிட்டல் மோட்ல யூஸ் பண்ண பழகிக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஜிபே, வாட் எவர் மேபி, ஆல் ஆர் கால் டிஜிட்டல் கரன்சிஸ். இது ஒரு சைட்ல இருக்கும்போது எலக்ட்ரானிக் கரன்சின்னு 2005லே ஒரு ப்ரோக்ராமர் வாட் ஹி தாட் இஸ், சதோஷி நகோமோட்டோ வாட் ஹி தாட் இஸ், why can't we go for electronic mode? அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு 1 ரூபி இருக்குன்னா அது வந்து இன்னைக்கு பயன்பாட்டில் ஒரு 10 பைஸ், 5 பைஸ், 15 பைஸ், 20 பைஸ் எல்லாம் கிடையாது. பட் இந்த எலக்ட்ரானிக் மோட்ல எலக்ட்ரானிக் கரன்சி இருந்துச்சுன்னா யூ கேன் டிவைட் இன்டு மல்டிபிள் ஃப்ராக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 0.01, 0.003, 0.0005 மல்டிபிள் ஃப்ராக்ஷன்ஸ்லாம் நீங்க டிவைட் பண்ணலாம். அதுதான் இந்த எலக்ட்ரானிக் கரன்சி, கிரிப்டோ கரன்சியோட ஒரு பெரிய ஃபியூச்சர். பிளஸ் இன்ஸ்டன்டா யூ கேன் டிரான்ஸ்ஃபர். அப்போ இந்த எலக்ட்ரானிக் கரன்சி கொண்டு வரும்போது அவங்க மைண்ட்ல என்ன ஆச்சுன்னா, why can't we have one currency across the globe? இப்போ இந்தியாவுக்கு எடுத்துட்டீங்கன்னா ஐஎன்ஆர், யூஎஸ்டிக்கு எடுத்துட்டீங்கன்னா யூஎஸ்ல யூஎஸ்டி, ஜேபிஒய் ஜப்பான், இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு கரன்சி வச்சுட்டு இருக்காங்க. வை வி கேன் கம் அப் வித் காமன் கரன்சின்னு கொண்டு வந்தது தான் பிட் காயின். அந்த நேம்ல இருக்கு பிட் காயின். பிட்டா நீங்க டிவைட் பண்ணலாம். அந்த பிட்காயின் வந்த புதுசுல பாத்தீங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. நிறைய கண்ட்ரிஸ் அது வந்து வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணாங்க. நிறைய கண்ட்ரி ஓகே உள்ள கொண்டு வரலாம் அவங்க கண்ட்ரிக்குன்னு அக்செப்ட் பண்ணாங்க. ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் வரக்கான காரணம் என்ன, யூஎஸ்ல வந்து கிரீன் சிக்னல் கொடுத்தாங்க. வித் சிம்பிள் ரீசன், லெவி அப்ராப்ரியேட் டாக்ஸ், யூ கேன் என்ஜாய் த பெனிஃபிட்னு சொல்லிட்டு அங்க கிரீன் சிக்னல் கொடுத்ததான் அக்ராஸ் எல்லா கண்ட்ரிக்கும் மூவ்மெண்ட் ஆச்சு. இந்தியாவுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா 2016, 2017ல வரும்போது ஆர்பிஐ வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க இந்தியால வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போ இப்போ 2020 March 4th, Supreme Court has given a green signal to RBI stating like cryptocurrency can be moved in India. அப்போ நீங்க வந்து ஒரு கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கிங்க, டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இட் இஸ் கிரீன் சிக்னல் கொடுத்து வந்துட்டாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதோட growth பாருங்க. உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி அவர் எப்படி அறிமுகப்படுத்தினாருன்னா, ஒரு வீடியோ கேமுக்கு ஃப்ரீ காயின்ஸை அறிமுகப்படுத்தினது நாளடைவில் ஒரு வேல்யூ ஆச்சு. இந்தியாவுக்கு வரும்போது க்ளோஸ் டு 10,000லேருந்து 65,000 அந்த ரேஞ்சுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்துச்சு. இன்னைக்கு அதோட காஸ்ட் எஃபெக்டிவ் பார்த்தீங்கன்னா 1 INR நீங்க கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிட்காயின் இஸ் க்ளோஸ் டு 8,50,000 பக்கம் போயிட்டு இருக்குங்க. இதுதான் அதோட பொட்டன்ஷியல் growth ஆஃப் கிரிப்டோ கரன்சியில பிட்காயின் இஸ் ஃபாதர் ஆஃப் கிரிப்டோ கரன்சின்னு சொல்லலாம். Okay, this is a history. Now let us come to practical. What is the project that we are going to deal is Ethereum.
எத்தீரியம்ங்கிறது வந்து நான் சொன்னேன் ஆல்ரெடி 5000 பிளஸ் காயின்ஸ் இருந்தாலும் வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் கிரிப்டோ கரன்சி அக்ராஸ் த குளோப் இஸ் எத்தீரியம். இந்த எத்தீரியம் இஸ் a project, it's a program, it can be used in many applications, utilities, எல்லாமே யூசேஜ் அதிகமா இருக்கு. அதனாலதான் இந்த நம்பர் 2ல இருக்கு. ஆடப் என்னெல்லாம் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி அண்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அப்போ ஈத்தருங்கிற கரன்சி, எத்தீரியத்துல ஈத்தருங்கிற கரன்சி யூஸ் பண்றாங்க, பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் யூஸ் பண்றாங்க. இதை நம்ம டீடைல்ல அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஹாப்பிலி இன்ட்ரோடியூசிங் டபுள்வே. டபுள்வே இஸ் தி ப்ராஜெக்ட். ஆஸ் ஆஃப் நவ் நீங்க நிறைய பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்ல ஒரு கம்பெனி பேஸ்டு ஒரு ப்ரோக்ராம் நீங்க எடுத்து பண்ணலாம். நவ் திஸ் டபுள்வே இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். அந்த மைண்ட் செட்டோட நீங்க பாருங்க. ஸோ எந்த ஒரு தனிநபரோட இன்வால்மெண்ட் இல்லாம ஒரு கம்யூனிட்டி, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளா பயன்படுத்தக்கூடிய ப்ராஜெக்ட் தான் இந்த டபுள்வே. ஏன் டபுள்வே பத்தி பார்க்க போறோம்? டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு மேக் ஆல் யுவர் ட்ரீம்ஸ் டு கம் சக்சஸ். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படின்னா டீசென்ட்ரலைஸ்ட் வேலட் மூலமாக ஃபுல்லி கண்ட்ரோல்டு பை தி பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹிம்செல்ஃப். ஸோ இங்க யாரெல்லாம் வராங்களோ ஒரு ஓனர்ஷிப் மைண்ட் செட்ல இருக்கணும். ஏன்னா நீங்க தான் ப்ராஜெக்ட் ஓனர். டிரைவ் பண்றதுக்கு எங்களை மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கலாம், பட் யூ ஆர் தி சிஇஓ, யூ ஆர் தி ஓனர், யூ ஆர் கோயிங் டு டிரைவ் திஸ் ப்ராஜெக்ட் பேஸ்ட் அப்பான் யுவர் இண்டிவிஜுவல் வேலட். இங்க எந்த ஒரு கம்பெனி இல்லாம, எந்த ஒரு பின் இது இல்லாம வரப்போற ப்ராஜெக்ட் தான் இந்த டபுள்வே. அதுதான் ஒரு பெரிய பொட்டன்ஷியல் அண்ட் கிஃப்ட் ஃபார் அஸ். ஓகே, த ஹோல் வேர்ல்டு இந்த ரெண்டு நெட்வொர்க்ல தான் பயன்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. சென்ட்ரலைஸ்டு நெட்வொர்க் தான் அக்ராஸ் குளோப் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல ப்ரோக்ராம் ஆயிட்டு இருக்கு. இட் கேன் பி கவர்மெண்ட், இட் கேன் பி இண்டிவிஜுவல், எனி செக்டர் நீங்க எடுத்தீங்கனாலும் இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கும். சென்ட்ரலைஸ்டா ஒரு மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கும், அட்மின் டீம் இருக்கும், இல்லைன்னா போர்ட்டல் இருக்கலாம். அங்க இருந்தா ஸ்பிளிட் ஆகி எல்லா கண்ட்ரோல் போகுது. அப்ப இது டேமேஜ் ஆச்சுன்னா என்டையர் செக்டரே டேமேஜ். இதுதான் சென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க் வேர் இட் இஸ் பிராக்டிஸ்ட் இன் என்டையர் குளோப். நவ் த மூவ்மெண்ட் இஸ் ஃப்ரம் சென்ட்ரலைஸ்ட் டு டீசென்ட்ரலைஸ்ட் வேலட். அப்போ இங்க கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா எல்லாம் ஸ்பிளிட் ஆயிருக்கு. இதான் டீசென்ட்ரலைஸ்ட் வேலட். அப்ப நெட்வொர்க்ல பாத்தீங்கன்னா ஒரு பேங்கிங்கோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. பேங்கிங் எடுத்தா இங்க நம்ம அக்கௌண்ட் தான் ஒரு பேங்க் ரிலேயா இருக்கும். பேங்க்ல இருந்தா இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் போகும். இந்த பேங்க் இல்லைன்னா இந்த இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஹோல்டர் முடிஞ்சது. ரீசெண்டா கூட நம்ம ஒரு சில கேசஸ் எல்லாம் பார்க்குறோம். பேங்கோட டேட்டா ஹேக் பண்ணிட்டாங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் அக்கௌண்டோட டேட்டாவும் ஹேக் ஆயிரும். பட் இந்த டீசென்ட்ரலைஸ்ட் பிளாக் செயினோட டெக்னாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து லெஜர் எல்லாம் ஒரே பிளாட்ஃபார்ம்ல, காமன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். இங்க வந்து ஸ்பிளிட் ஆயிருக்கும். இதுதான் பிளாக் செயின் டெக்னாலஜி, டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம், இண்டிவிஜுவல் ஓனர்ஷிப், இண்டிவிஜுவல் டிபெண்டன்சி. இதுதான் பிளாக் செயினோட ஹிட். லாஸ்ட் 13-14 இயர்ஸ் இந்த பிளாக் செயின் ஏன் சக்சஸ் இருக்குன்னா நோ ஹேக்கர்ஸ் கேன் ஹேக் திஸ் சிஸ்டம். அந்த அளவுக்கு ஹைலி எக்யூப்டு. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும், ஒவ்வொரு அல்காரிதம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு ஹேக்கர் இங்க ஹேக் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இங்க இருந்து இப்ப இங்க டிரான்சாக்ஷன் இங்க மூவ் ஆகுதுன்னா இது ஒரு பிளாக்கா போகும், இங்க இருந்து ஒரு பிளாக்கா போகும். அப்ப இங்க என்ன இருக்கோ லாஸ்ட் 5 டிஜிட் ஒரு ஹேஷ்ல இருந்து ஒரு 24 கேரக்டர் வரும், காம்பினேஷன் ஆஃப் ஆல்பா நியூமரிக். இந்த லாஸ்ட் 5 டிஜிட் இங்க கண்டினியூ ஆகும், இங்க இருக்க லாஸ்ட் 5 டிஜிட் இங்க கண்டினியூ ஆகும், அப்படியே போகும். அப்போ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கோடிங் எடுத்து டீகோடிங் பண்ணாதான் ஒரு கொஞ்சமான டேட்டா எடுக்க முடியும். இதுதான் இந்த டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்மோட அட்வான்டேஜுங்க. இப்போ நம்ம அபவுட் தி ப்ராஜெக்ட் பார்க்க போறோம். இங்க பிசினஸ் போட்டிருக்கு, பட் இட் இஸ் தி ப்ராஜெக்ட். இதெல்லாம் ஹைலைட்ஸுங்க. இதெல்லாம் ஓல்டு ஸ்டோரி, நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க ஸ்டோரி. கம்பெனி இருக்கும், ஓனர் இருக்குவாங்க, மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயிஸ், கண்ட்ரோலர் இருப்பாங்க, ப்ராஃபிட், ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், மெயினாக ப்ராடக்ட் அண்ட் சேல்ஸ் இருக்கும். But now we are going to see the new technology, the new platform and the new era, fully automated, open source. In the WA of coding, it is listed. Anyone can view that. Anyone can view only, not to change. Global network. எங்கெல்லாம் network இருக்கோ, internet இருக்கோ, anyone can use this. Instant income. ஏன்னா இது எல்லாமே peer to peer transaction. I will be covering it. Non-stoppable. இந்த ஸ்டாப்பேஜ் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா 3 கிரைட்டீரியா. ஒன்று நம்மளாக ஸ்டாப் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இன்டர்நெட்டே இருக்கக்கூடாது, அப்படி இல்லைன்னா கிரிப்டோ கரன்சியே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சினாரியோல தான் இது ஸ்டாப்பே ஆகும். ரீஜென்ரேஷன் ஒரு பெரிய பொட்டன்ஷியல், ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் அப்கமிங் ஸ்லைட்ஸ். அண்ட் லைஃப் டைம் இன்கம், இதை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோங்க. ஓகே, இதுதான் இந்த ப்ராஜெக்டோட லே அவுட். ஸோ இங்க கொஞ்சம் கீன் அட்டென்ஷன் வைங்க, ஏன்னா இந்த ப்ராஜெக்டோட டெப்த் இங்கேயும் அடுத்த ஸ்லைட்ஸும் கவர் ஆக போகுது.
whoever join. இங்கதான் ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட ஃபங்க்ஷனாலிட்டி வருது. இப்போ இது வரைக்கும் பார்த்தது பிளாக் செயின். இப்போ ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட யூசேஜ் அண்ட் டெக்னாலஜி நான் சொல்றேன். இப்போ நான் இங்க இருக்கேன், நான் ஜாயின் பண்றேன் அப்படின்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்ன பண்ணணும்னா மேல 8 லெவல் கீழே 8 லெவல் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி விட்டுரும். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் will fix 8 wallets above me, 5-10 wallets below me. எப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். யார் இங்க ஜாயின் பண்ணாலும் 8 wallets இருக்கும். ஒரு லெவல்ல ஒரு wallet நமக்கு அசைன் ஆகும். கீழே வந்து பாத்தீங்கன்னா 5-10 wallets. அது 5-10 எப்படி கால்குலேஷன் வருதுன்னா 2/8 மெட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல 2, செகண்ட்ல 4, 8, 16, 32, 64, 128 and 256. இதோட சம் அப் தான் 510. Purely a wallet to wallet interaction, person to person. One person can have multiple wallets. That's what we say. It's a wallet to wallet interaction. இந்த wallet மேல 8 wallet கூட interact ஆகும், கீழே 510 wallet கூட interact ஆகும். ஸோ இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா இன்ஃபினிட்டி லெவல் போயிட்டே இருக்கும். பட் இங்க ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்லி 510 அதோட தான் இன்ட்ராக்ஷனே நடக்குதுங்க. இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். இங்க பாருங்க, இது எல்லாமே லெவல்ஸ் L1 L2 8 லெவல் வரைக்கும் இங்க இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய டொனேஷன். ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் இட். இதெல்லாம் நமக்கு உள்ள பீப்புள்ஸ் 2, 4, 8, 16 அப் டு 256 510 வேலட் வரைக்கும் இருக்கும். இது எல்லாமே நமக்கு வர கிராஸ் ரிட்டர்ன். இது நமக்கு இருக்க நெட் சேவிங்ஸ். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த ப்ராஜெக்ட் வரக்கு இப்போ யூ ஆர் த ப்ராஜெக்ட் ஓனர், வி கிவ் டிப்ஸ், ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி ஒரு சஜஷன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஜெம் ஆஃப் பீப்புள் யூ கேன் ஆட் இட் டு யுவர் சிஸ்டம். ஸோ உங்க ட்ரீம் ப்ராஜெக்ட்டுக்கு வரவங்க எல்லாமே கோல்டன் வேலட்டா மாறணும், கோல்டன் வேலட்டா இருக்கணும். அதுக்கு நீங்க பார்க்க 4 மேஜர் பாயிண்ட் என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் உள்ள பீப்புளை நீங்க டேக் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் மீன் நத்திங் பட் டெய்லி ஒரு 1 hour உங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும், டீமை மானிட்டர் பண்ணணும், லேர்னிங்ஸ் கத்துக்கணும். இது ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லைங்க. ப்ரோக்ராம் எழுதுனவங்களே எழுதி நமக்கு கொடுத்துட்டாங்க, அது ஃபங்க்ஷனல் தான் நம்ம பண்ண போறோம். அது ஒரு பேசிக் இன்ட்ரெஸ்ட், இது எப்படி ஒர்க் ஆகுது, டே டு டே அப் டு டேட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு 1 crore போட்டு ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி கட்டுறீங்க, இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கிறீங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கணுமோ அந்த இன்ட்ரெஸ்ட் இங்க நீங்க காட்டுங்க. அந்த மாதிரி மைண்ட் செட் உள்ள பீப்புள் பாருங்க, ஒரு கோல் செட்டிங், பாசிட்டிவ் மைண்டோட பீப்புள். செகண்ட் திங் வந்து கிவிங் டெண்டன்சி, கொடுக்குற மனப்பான்மை உள்ள பீப்புளா இருக்கணும். நான் எப்படின்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேர்ட் பாயிண்ட், ரெஃபர் டு விதின் ஷார்ட் ஸ்பேன். இந்த ஷார்ட் ஸ்பேன் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. 1 டேவா, 3 டேவா, 5 டேவா, 2 பீப்புளை கொடுத்தா போதும், அதுல இருந்தே டீம் பில்ட் ஆகும். ஃபோர்த் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் போனும் குட் இன்டர்நெட் கனெக்ஷனும் இருந்தா போதும். அந்த மாதிரி கிரைட்டீரியா பீப்புளை மட்டும் உள்ள கொண்டு வாங்க. இல்லைன்னா நீங்க அவங்களுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும், உங்க டைம் வேஸ்ட் ஆகும். க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், ரிலேஷனா இருக்கலாம், நீங்க உள்ள கொண்டு வரதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த 4 கிரைட்டீரியா அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி உள்ள கொண்டு வாங்க. ஓகே, நவ் கம் டு த ப்ராஜெக்ட். டொனேஷன் சொல்லிட்டோம், இட்ஸ் அ கிரவுட் ஃபண்டிங் சொல்லிட்டோம், இட்ஸ் அ பீப்புள் டு பீப்புள் பி விதின் அவர் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டோம். லெட் த டொனேஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் யூ. whoever joins, let the donation start from you. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, கிக் ஸ்டார்ட் பண்ணுங்க. 0.08 தான் இந்த ப்ராஜெக்ட்கே நம்ம கொடுக்க போற ஃபர்ஸ்ட் 1 டைம் டொனேஷன். இந்த டொனேஷன் எங்க போகுதுன்னா உங்க மேல இருக்க லெவல் 1க்கு போயிடும். உங்க மேல 8 வேலட் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஃபர்ஸ்ட் லெவல் உள்ள வேலட்டுக்கு ஹிட் ஆயிரும். 2 பீப்புள் நீங்க கொண்டு வரீங்க, அவங்களும் உங்களை போல 0.08 கொடுப்பாங்களா, 0.16 உங்க வேலட்டுக்கு கிரெடிட் ஆகும். அப்ப இந்த சிஸ்டமே எப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளோக்கு நீங்க டொனேட் பண்றீங்களோ அவ்வளோக்கு இந்த மெட்ரிக்ஸ்ல ரிட்டர்ன் வரும். இதெல்லாம் உங்க டொனேஷன், இதெல்லாம் உங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டேக் பண்ணிரும், இதெல்லாம் உங்க கிராஸ் இன்கம். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இங்க நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க, 0.08. அப்போ 2 பீப்புள் கிட்ட சிஸ்டம் வாங்கி 0.16 உங்களுக்கு கொடுத்துருது. அப்ப இந்த 2 பீப்புளுக்கு ஜாயின் பண்ண உடனே 0.08 அவங்க டொனேட் பண்ணுவாங்க, 0.16 உங்க வேலட்ல கிரெடிட் ஆகுது. இங்கதான் கிவிங் டெண்டன்சி நம்ம கொடுக்குறோம். ஏன்னு கேட்டா இந்த 0.16 100% உங்க மணி. Anytime you can withdraw, anytime you can convert to any other currency or any other cryptocurrencies. But நம்ம இந்த 0.16 எடுத்துட்டு போறதுக்கு வேண்டி இந்த ப்ராஜெக்ட் குள்ள வரலைங்க. இந்த ஹோல் 8 லெவல் எடுத்து இதோட பொட்டன்ஷியல் நான் உங்களுக்கு சொல்றேன் எவ்வளவு ஒர்த்துன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு, ப்ராஜெக்ட் இன்கம் எடுக்கிறத நம்ம வந்திருக்கோம். இந்த ஹோல் ஹார்ட்டட்லி இந்த 0.16 100% உங்க இன்கம் தான் கொடுத்து நீங்க லெவல் 2 போங்க. இது நீங்க கொடுக்குற டொனேஷன் யாருக்கு போகும்னா உங்க லெவல் 2க்கு போயிடும். இது லெவல் 1க்கு போகும், இது லெவல் 2 உள்ள பீப்புளுக்கு போயிடும். அதான் இங்க நெட் சேவிங் 0 போட்டிருக்கோம். நீங்க கொடுத்தங்காட்டிக்கு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் 4 பீப்புள் கிட்ட உங்களுக்கு டேக் பண்ணும்.
அவங்க உங்களை போல 0.16 கொடுப்பாங்க. 0.64 உங்களுக்கு ரிட்டர்ன் வருது. இதான் நம்ம சொல்றோம். எவ்வளவுக்குள்ள கொடுக்குறோமோ அவ்வளவுக்குள்ள கீழே பீப்புள் நமக்கு தருவாங்க. அப்ப இந்த 4 பீப்புள் எப்படி 0.16 தருவாங்க? அந்த 4 பீப்புளுக்கும் 2 அசைன் ஆகுது பாத்தீங்களா? அப்போ ஒவ்வொருத்தரும் 0.16 நமக்கு தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4 பீப்புள்ல 1 அமாங் தம் 4 நான் சொன்னா எனக்கு கீழே 2 பேர் வந்த உடனே நான் 0.16 தருவேன் பாத்தீங்களா? அதுதான் கான்செப்ட். அப்ப இங்க 0.64 வந்தேன்னா 0.32 என் சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சுட்டு 0.32 நான் டொனேட் பண்றேன். இங்க யாரு கம்பல்ஷன் கிடையாது. இஃப் ஐ எம் வில்லிங் ஐ எம் டொனேட்டிங். ஏன் நான் 0.32 டொனேட் பண்றேன்னா 8 பீப்புள் கிட்ட 0.32 வாங்க இருக்கு. அப்ப இது எல்லா லெவல்லையுமே 2 பீப்புளோடது டொனேஷன், மீதி எல்லாம் சேவிங்ஸ். அதனால தான் இங்க ஃபார்முலா பாத்தீங்கன்னா 100% டொனேஷன் போகுது. இங்க சேவிங்ஸ் நிக்கல. இங்க 2 பீப்புளுங்கும் போது 2 பீப்புளோடது 0.32 போகுது, பேலன்ஸ் 0.32 நிக்குது. இங்க பாருங்க 8 பீப்புள் 0.32 கொடுத்தா 2.56 வருது. இங்க 2 பீப்புள் தான் போகுது, which is 0.64. பேலன்ஸ் 1.92 is சேவிங்ஸ். இதே அடுத்த லெவல்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8.96 சேவிங்ஸ், கிராஸ் 10.24 வரும், வெறும் 1.28 தான் தரீங்க. 5th லெவல்ல 38 எத்தீரியம் ETH is சேவிங். அப்ப நாங்க குளோபல் வெல்னஸ் என்ன சொல்றோம்னா phase 1 லெவல் 5 வரைக்கும் டார்கெட் பண்ணுங்க. phase 2ல 6, 7, 8 எல்லாம் பிளான் பண்ணலாம். அப்ப லெவல் 5 வரைக்கும் நீங்க earn பண்ணாவே 50 எத்தீரியம் பொட்டன்ஷியல் பாருங்க. the whole project level 8 வரைக்கும் போனீங்கன்னா 3500 எத்தீரியம். நம்ம இங்க வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஏதோ ஏனோ தானோன்னு பேச பார்க்கலீங்க. இன்னைக்கு ரேட்டு படி 7 crore 50 lakhs க்ளோஸ் டு ஒத்துள்ள ப்ராஜெக்ட் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஐஎன்ஆர் இன்னைக்கு ரேட்டு படி. அப்போ இந்த ப்ராஜெக்டோட பொட்டன்ஷியல் பாருங்க. வெறும் 2 பீப்புள் வச்சு நீங்க பெரிய ஒரு கிங்டமே உருவாக்கலாம். எல்லாரும் ஏர்ன் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்ப போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லெவல் 3ல இருக்கீங்கன்னா 8 பீப்புள் உங்களுக்கு 0.32 கொடுப்பாங்க. உங்க கிராஸ் இன்கம் 2.56 வருது. How this 8 people will donate 0.32? They will go to 3rd level. நீங்க எந்த லெவல் இருக்கீங்களோ அந்த பீப்புள் அந்த லெவல் போய் உங்களுக்கு இன்கம் தருவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் ஃபார்முலாவும் நாங்க வச்சிருக்கோம். இப்போ நியூ கமரா வந்தவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ஏதோ கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்க எதுவும் தெளிவுபடுத்துறதுக்கு தான் நாங்க இருக்கோம். புதுசா வந்தவங்களுக்கு ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓகே, இந்த பேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். நாங்க லெவல் 5 வரைக்கும் தானே சொன்னோம். இப்ப நம்பர்ஸ்ல வச்சு பேசலாங்க. 2 பேர் வந்தாவே உங்களுக்கு 0.16 வரப்போகுது. ஏன்னா ஒருத்தர் 0.08 கொடுப்பாங்க. இந்த 0.16 ஏன் நாங்க ரெட்ல போட்டிருக்கோம்னா இது அப்படியே டொனேஷன் போயிடும், சேவிங்ஸ் உங்களுக்கு எதுவும் இருக்காது. அப்ப நீங்க 0.16 கொடுத்தங்காட்டிக்கு லெவல் 2 ப்ரொமோட் ஆயிடுவீங்க. லெவல் 2ல 4 பீப்புள் இருப்பாங்க, அவங்களோட 2.8 வந்துருவாங்க. அப்போ 4 பீப்புள் 0.64 கொடுப்பாங்க. மொத்தம் 14 பீப்புள் இருப்பாங்க. எப்படி 14 பீப்புள்னா இந்த 2, 4, 8 இதுதான் வெரி சிம்பிள் கான்செப்ட். 2, 4, 8 14 பீப்புள் நெட் 14 வந்தாவே 0.64 இருக்கும். இது டொனேஷன் போயிது, இது உங்க இன்கம். இந்த டொனேஷன் கொடுத்தங்காட்டிக்கு இந்த 8 பீப்புள நீங்க என்ன பண்றீங்கன்னா 248 ஃபார்முலாவை பிராக்டிஸ் பண்ண சொல்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் புதுசா வரேன், எனக்கு ஏர்னிங்ஸ் காட்டினாதான் எனக்கு ஹாப்பியா இருக்கும். அப்ப நான் என்ன சொல்றேன் 248 முடிங்கன்னு சொல்றோம். இந்த 8 பீப்புளும் 248 முடிச்சாங்கன்னா 126 பீப்புள் இருக்கும். 2.56 எத்தீரியம். இங்க பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி 2.12 இருக்கும். ஸோ நெட் 5 லெவல் வரைக்கும் பாத்தீங்கன்னாவே 2000 பீப்புள். இதே 4th லெவல் எடுத்தீங்கன்னாவே 510 பீப்புள் உங்களுக்கு 11 எத்தீரியம் நிக்குங்க. இதுவும் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்குன்னா அடுத்த ஸ்லைட்ல கிளாரிட்டி ஆகும். பட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் தான். எந்த லெவல்ல இருந்து இன்கம் நம்ம எடுக்க நினைக்கிறோமோ அந்த லெவல் பீப்புள் அந்த லெவல் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, நியூ கமருக்கு ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு ரெஃப்ரெஷிங்கா இந்த டேப் நான் சொல்றேங்க. ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்லைட்ல வரும். நெட்டா 3500 எத்தீரியம் எடுக்கணும்னா 1,31,000 பீப்புள் நமக்கு இருந்தாவே போதுங்க. இதை கொண்டு வரக்கு நீங்க 1 இயர் எடுத்துக்கலாம், 2 இயர் எடுத்துக்கலாம், இல்ல 3 இயர் எடுத்துக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்ட்ராங் பீப்புள் உள்ள கொண்டு வந்து பில்ட் பண்ணாவே இதுல ஒரு மிகப்பெரிய பொட்டன்ஷியல் என்னன்னா 64 டேஸ் கான்செப்ட். இங்கதான் ரீஜெனரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 4th லெவல்ல உங்களுக்கு கீழே 510 பீப்புள் வந்துட்டாங்க. 4th லெவல் இன்கம் நீங்க 11 எத்தீரியம் ஏர்ன் பண்ணிட்டீங்க. அவுட் ஆஃப் திஸ் 11 எத்தீரியம் யூ ஆர் கோயிங் டு டொனேட் 0.08 அண்ட் எக்ஸ்டெண்ட் யுவர் லெவல் 1. எவ்ரி 64 டேஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். ஒரு ஐடி போட்டா 64 டேஸ் வேலிடிட்டி. அப்ப அந்த 64 டேஸ்க்குள்ள எவ்வளவுக்குள்ள நம்ம டீம் பில்ட் பண்ணி ஏர்ன் பண்றோமோ அந்த ஏர்னிங்ஸ்ல இருந்து 0.08 கொடுத்து நீங்க லெவல் 1 எக்ஸ்டெண்ட் பண்றீங்க. லைக் வைஸ் இந்த பீப்புள் எல்லாருமே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா? அவங்கவுங்க டேஸ் வரும்போது 0.08 கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா?
எல்லா லெவலும் நம்ம பை பண்ணிட்டு வரும்போது எகெயின் 11 எத்திரியம்கான பொட்டன்ஷியல் நமக்கு வருதுங்க. இட்ஸ் வெரி சிம்பிள் கான்செப்ட். லிமிட்டட் பீப்புள் வச்சு ரீஜெனரேஷன் பொட்டன்ஷியல் இங்க இருக்கு. ஒரு 5 லெவல் போய் 50 எத்திரியம் ஏர்ன் பண்ணீங்கன்னா எவ்ரி 64 days 50 எத்திரியம் நீங்க ஏர்ன் பண்ணலாம். இதுதான் மக்கள் இதை புரிஞ்சுட்டு இதை எம்எல்எம்ஓ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கே கிடையாம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி லிமிட்டட் பீப்புள் வச்சு ரீஜெனரேஷன் பண்ணி கம்யூனிட்டி பீப்புள் ஏர்ன் பண்ண வச்சு நம்ம ஏர்ன் பண்ண வைக்கலாம். ஓகே, நவ் ஐ வில் கம் டு தி எக்ஸாம்பிள். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா காட்ட போறேங்க. யூனிட் 2 குளோபல் வின்னர்ஸ் என்ன சொல்றதுன்னா யூனிட் 2 கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு. யூனிட் 2 பொட்டன்ஷியல் இன்னைக்கு ரேட் படி ஒரு 45K வரும். ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 45 to 46K வரும். ஒரு ஜாயின் பண்ணவங்க வெறும் 40,000 ஏர்ன் பண்ணோம்னா வாட் ஆர் த சிம்பிள் ஸ்டெப்? ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணணும். ஐ எம் கோயிங் டு கிக் ஸ்டார்ட். ஐ ஹாவ் டு பிரிங் தி பெஸ்ட் 2. நம்ம அதிக பீப்புள் கேட்கல, பெஸ்ட் 2. அவங்களோட பெஸ்ட் 2, அவங்களோட பெஸ்ட் 2. 8 பீப்புள் வராங்க. மொத்தம் 14 பீப்புள் வந்தாவே இங்க பாருங்க 0.64 நமக்கு நெட் செல்ல நிக்குது. இதுல 0.32 டொனேட் கொடுத்து நான் லெவல் 3 போயிடுவேன். 0.32 சேவிங்ஸ். ஐ கேன் வித்ட்ரா ஆர் கீப் இட் ஆஸ் சச் as per மை டெசிஷன். ஓகே, இப்போ நம்ம அடுத்த இது யூனிட் 1 ஜாயின் பண்ணவங்க இந்த 248 முடிச்சாவே 14 பீப்புள் வச்சு இந்த இன்கம் ஏர்ன் பண்ணலாம். வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப்? ஐ நீட் டு ஒர்க் வித் திஸ் 8 பீப்புள். அவங்களுக்கு 248 கத்துக்கு தர போறோம். அவ்வளவுதான். 126 பீப்புள் நெட் ஆயிரும். இந்த 8 பீப்புள் கொடுத்தா 248. வெரி சிம்பிள் ஃபார்முலாங்க. இதை பண்ணாவே 2.56 கிராஸ் வரும். 0.64 கொடுத்து நான் 4th லெவல் போயிடுவேன். 1.92 சேவிங்ஸ். ஆல்மோஸ்ட் 2.24 எத்திரியம் எனக்கு சேவிங்ஸ் நிக்குது. வெரி சிம்பிள் ஃபார்முலா 248. யார் வந்தாலும் 248 கத்து கொடுங்க. ஓகே, இந்த இவ்வளவு இன்கம் தானா? கொஞ்சம் அதிகமா போய் அடுத்த லெவல் நான் போறேன் ரெடியா இருக்கவங்களுக்கு இந்த ஸ்லைட் நான் காட்டுறேன். யூனிட் 3 ஜஸ்ட் க்ளோஸ் டு 2,25,000 இன்கம் இன்னைக்கு ரேட்டு படி. அதை பண்றது என்னன்னா 64 பீப்புள ஜஸ்ட் 2 லெவல் இறங்க வைங்க. அவங்களோட 2, அவங்களோட 2, 4 பண்ணாவே 5-10 பீப்புள் வந்துருவாங்க. 5-10 பீப்புள் வந்தாவே 10.24 உங்களுக்கு கிராஸ் நிற்கும். 1.2 ப்ரொமோட் கொடுத்து நீங்க அடுத்த லெவல் போயிருவீங்க. 8.86 பேலன்ஸ் நிற்கும். ரிமைனிங் அந்த பேலன்ஸ் ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்ல ஆட் பண்ணா 11.20. ரொம்ப கேஷுவலா 248 வரவங்க எல்லாத்துக்கும் 248 பண்ணாவே எவ்ரி ஒன் வில் earn this potential. இதுதாங்க இந்த ப்ராஜெக்டோட ஃபேஸ் 1. ஃபர்ஸ்ட் இதை நாங்க கத்துத்தரோம். இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. அடுத்த லெவல் அப்பப்போ நம்ம ஸ்டெப் நம்ம ஒண்ணு மேஜிக் மாதிரி பெரிய வேல்யூ காட்டி உங்க மைண்ட் எல்லாம் நாங்க எதுவும் சொல்ல, பேசிக் ஒரு சிம்பிள் ஸ்டெப் ஃபாலோ பண்ணி எப்படி ஸ்டெடியா டீமை க்ரோ பண்ணலாங்கிறத நாங்க சொல்லி கொடுக்குறோம். ஓகே, இப்போ இதுல ஒரு டிஃபரன்ஷியேட் காட்டுறேன். நிறைய பேர் வந்து இந்த 248 வரங்காட்டிக்கு இது பைனரி சிஸ்டமான்னு கேக்குறீங்க. 100% நோ. ஒய்? பிகாஸ் இதுதான் பைனரியோட கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டீம் இங்க இருக்குன்னா இங்க ஒருத்தர் ஜாயின் பண்றாரு வைங்க, ஏ சைட்ல. பி சைட்ல இங்க ஒருத்தர் ஜாயின் பண்றாரு. என்ன நடக்கும்னா 1 2 3 4 5 people from A side and B side will get benefited. டாப் லெவல் வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். எல்லாத்துக்கும் பேர் மேட்சிங் ஆகும். இது அந்த மாதிரி சிஸ்டம் கிடையாதுங்க. பிரமிட் சிஸ்டம். பிரமிட் ஸ்கீம்னா என்னன்னா டாப் லெவல் பீப்புள் என்ஜாய் பேஸ்ட் ஆன் லோவர் பீப்புள். கீழ் இருக்கவங்க எல்லாம் வாங்கி மேல பீப்புள் என்ஜாய் பண்ணுவாங்க. கீழ் இருக்கவங்களுக்கு எதுவும் நிக்காது. இது அந்த மாதிரி ஸ்கீமும் கிடையாதுங்க. எஸ்பெஷலி இது எம்எல்எம்மும் கிடையாது. எம்எல்எம் கான்செப்ட்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னா 20% ப்ராடக்ட் போயிடும், 30% பே அவுட் போகும், 50% கம்பெனி ப்ராஃபிட் அவங்க எடுத்துக்குவாங்க. ஏன்னா தே நீட் டு ரன் த ஷோ. ஸோ 30% பே அவுட் தான் அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி கிரேட் வைஸா கொடுக்குறாங்க. இது அந்த மாதிரி சிஸ்டமும் கிடையாது. ஹாப்பி டு சே we are not working for 30%. 100% நமக்குள்ளே தான் ரொட்டேட் ஆகுது. இண்டிவிஜுவல் வேலெட்டை கிரியேட் பண்ணி பர்சன் டு பர்சன் மூலியமாக நமக்குள்ளே 100% இது எடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் தான் இந்த டபுள் வே. பான்சி ஸ்கீம் சொல்லுவாங்க. எப்படின்னா 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுங்க, மந்த்லி இவ்வளவு வாங்கிக்கிங்க, நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். ஹவு இட் இஸ் பாசிபிள்? யோசிச்சு பாருங்க. எப்படி அந்த கம்பெனி கொடுக்குறாங்க? கீழே இருக்கவங்ககிட்ட எல்லாம் வாங்கி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒன் ஸ்டேஜ்ல அந்த கம்பெனியே இருக்காது. இது அந்த மாதிரி பான்சி ஸ்கீமும் கிடையாது. இட்ஸ் பியூர்லி வில்லிங்கா, ஹாப்பிங்கா, சின்சியர்லியா 0.08 டொனேஷன் மூலியமாக எந்த கம்பல்ஷன் இல்லாம நான் டொனேட் பண்றேன், கீழே வர பீப்புள் கிட்ட டொனேஷன் வாங்குறேன். அந்த மூலியமா ரன் ஆகுறது தான் இந்த டபுள் வே. ஸோ வெரி சிம்பிள். ஜாயின் பண்ணுங்க, ரெஃபர் டு பண்ணுங்க, நீங்க அப்கிரேட் ஆகுங்க, டூப்ளிகேட் பண்ணுங்க. இதுதான் சிஸ்டமே. வெரி வெரி சிம்பிள் ஃபார்முலா. ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங், ப்ளீஸ் டோன்ட் ஜாயின் அவர் மூவ்மெண்ட். யாரெல்லாம் கேட்டீங்கன்னா
ஜங்கி நெட்வொர்க்கர்ஸ், சும்மா நான் ஆளை கொடுக்குறேன், நான் எதுவும் செய்ய மாட்டேன், ஃப்ரீ ஐடி போடு, நான் ஒர்க் பண்ண மாட்டேன், நான் பணத்தை கொடுத்துறேன், நீ என்னமோ பண்ணு, அந்த மாதிரி பீப்புள் எல்லாம் உள்ள கொண்டே வராதீங்க. ஏன்னா உங்க ட்ரீம் ப்ராஜெக்ட் ஸ்பாயில் ஆகும். ஒன்லி பாசிட்டிவ் மைண்டோட சொசைட்டிக்கு நான் எதாவது பண்ணணும், அது மூலயமா நானும் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிற பீப்புள் மட்டும் டேக் பண்ணீங்கன்னா 100% லைஃப் லாங் ஏர்ன் பண்ணலாங்க. இதுல நாட் ஓன்லி இண்டிவிஜுவல்ஸ், இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை ஒரு கம்பெனி, இல்லை ஒரு டெம்பிள், சர்ச், மாஸ்க், எனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் கேன் ஜாயின் திஸ் மூமெண்ட். ஒரு பல்க் ஆஃப் பீப்புள் உள்ள கொண்டு வந்து ஃபண்ட் ரைசிங் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாங்க. So how to start? As I said earlier, we are going to download the private wallet. அதில் நாங்கள் சஜஸ்ட் பண்றது ட்ரஸ்ட் வாலெட். ட்ரஸ்ட் வாலெட்டை டவுன்லோட் பண்ணி அந்த வேலெட்டுக்கு ரெக்வயர்டு எத்தீரியம் 0.1 எத்தீரியமை நீங்க லோட் பண்ண போறீங்க. லோட் பண்றதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்கு. எய்தர் யூ யுவர்செல்ஃப் கேன் ரெஜிஸ்டர்ட் இன் சம் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அண்ட் அதுக்கு உண்டான 0.1 எத்தீரியம் நீங்க லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்க அப்ளைனை கேளுங்க, எப்படி லோன் பண்றாங்க சிஸ்டம் சொல்லி தருவாங்க. Next, what you are going to do is you are going to get a link of your upline. Upline link வாங்கி நீங்க ஐடி போடுங்க. இதுல வந்து ஆட்டோ ஃபில்லிங் இருக்கு, மேனுவல் ஃபில்லிங் இருக்கு. We are not supporting for auto filling. ஏன்னா அது ஒரு மெஸ்அப். நீங்க டீமை கேரிங்கே அங்க இருக்காது. யார் எங்க இருக்கா என்ன எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ இங்க நாங்க என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் வாலெட் டவுன்லோட் பண்ண உடனே 12 வேர்ட்ஸ் வரும். அது எங்கேயுமே எலக்ட்ரானிக் மோட்ல எழுதி வைக்காதீங்க. வாட்ஸ்அப்லயோ இமெயிலோ ஹேண்ட் ரிட்டன் டைரியில எழுதி வச்சு சேஃபா வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த பாஸ்வேர்டை சொல்லி கொடுத்துருங்க. எக்ஸ்டர்னல் பீப்புள் யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம். செகண்ட் பாயிண்ட், நீங்க லோட் பண்றதுக்கு நீங்களே செல்ஃபா லோட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்க அப்ளைனை கேளுங்க எப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் பாயிண்ட், உங்க அப்ளைனோட லிங்கை வாங்கி ஆக்டிவேட் பண்ணுங்க. நீங்க ஜஸ்ட் ஆன்லைன்ல போய் வெறும் கிளிக் பண்ணா கூட ஆக்டிவேட் ஆயிரும், எங்கேயோ இருக்கும், நீங்களே கண்டுபிடிக்க முடியாது எங்க விழுந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ வி ஆர் நாட் சப்போர்ட்டிங் ஆட்டோ ஃபில்லிங் சிஸ்டம். ஃபோர்த்து, சைன் அப் ஆகுங்க. உங்களோட ரெஃபரல் லிங்கை கொடுத்து 2 பேர்த்த ஜாயின் பண்ணுங்க. அது மூலயமா இந்த ஹோல் சிஸ்டத்துக்கு 20 பீப்புளோட தான் நீங்க டொனேட் பண்ண போறீங்க. 20 எத்தீரியம் தான் நீங்க டொனேட் பண்ண போறீங்க. 3500 எத்தீரியம் ஏர்ன் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. வித் சிம்பிள் ஃபார்முலா ஜாயின், ரெஃபர் டு, பில்ட் 248. பேசிக் இந்த சிம்பிள் ஃபார்முலா ஃபாலோ பண்ணாவே எவ்ரி ஒன் கேன் சக்சஸ் இன் திஸ் சிஸ்டம். ஸோ ஸ்டார்டிங் எண்டிங் உங்க கையில தாங்க இருக்கு. ஹாப்பிலி ஸ்டார்ட் த ப்ரோக்ராம் பை கிஃப்ட் ஆஃப் கிவிங். ஹாப்பியா கொடுக்குற மூலியமா அந்த எண்டு 3500 எடுக்கிறதுக்கான பொட்டன்ஷியல். நீங்க டபுள் ஸ்பீட்ல போறீங்களோ ட்ரிபிள் ஸ்பீட்ல போறீங்களோ ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாத்தையும் ஹாப்பியா இன்கம் எடுக்க வச்சு நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. ஸோ வெரி ஸ்பெஷல் தேங்க்யூ ஆல் ஃபார் லிசனிங் திஸ். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இது கிக் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஃப்ரூட்ஃபுல்லா என்ஜாய் பண்ணுங்க. டெஃபினட்டா வி ஆர் கோயிங் டு ராக். இட்ஸ் அ டீம் ஒர்க். நிறைய ப்ரோக்ராம் எத்தீரியம் பேஸ் பண்ணி வருது, அது எல்லாமே செல்ஃப் மோட்டிவேட்டட். நான் மட்டுமே அப்படின்னா, நான் ஏர்ன் பண்ணணும் ஐ அப்படின்னா நிறைய ப்ரோக்ராம் இருக்குங்க. வீனா டபுள் வேக்கு வாங்க. ஏன்னா வி இட்ஸ் அ கம்யூனிட்டி ப்ரோக்ராம். டுகெதர் வி ஜாயின்ட்லி வி ஆர் கோயிங் டு பில்ட் த டீம். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் உங்களுக்கு அலோவ் பண்ணியிருக்கேன், அலோவ் பார்ட்டிசிபென்ட் டு அன்மியூட் கொடுத்துருக்கேன். Before we going to other sessions, I would like to invite Thirusha to address a meeting, and later on we have a motivation part. அது முடிச்சதுக்கு அப்புறம் end of the sessionல Q&A இருக்குங்க. Thirusha. Thank you செந்தில் சார். அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். ஸோ அருமையான செஷன், அருமையாக செந்தில் சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக எல்லாரும் மனதிலையும் புதியவர்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன் செந்தில் சார், வாழ்த்துக்கள், அருமையாக இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ ஒருத்தர் வந்து நம்ம ஜாயின் பண்ண வைக்கணும், இந்த பிஸ்னஸை பிளான் பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணுங்க, உங்கள் அப்ளைனுக்கு வந்து ஃபோன் பண்ணி கொடுத்து பேச வைக்கிறீங்க கொஞ்ச நேரம். அண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட் மெசேஜ் அனுப்புறீங்க, எல்லாமே சரிங்க, குட். அதுக்கு பதிலாக நான் ஒரு என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் நேராக அவங்கள்ட்ட வந்து மொபைலில் ஜூம் ஆப் இருக்கான்னு கேளுங்க, இல்லைன்னா டவுன்லோட் பண்ண சொல்லிடுங்க. தென் இந்த லிங்க்கை வந்து அவங்களுக்கு அனுப்பி கொடுத்துட்டிங்கன்னா இந்த 7:30 to 8:30 1 ஹவரில் அவங்க இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்து இந்த பிஸ்னஸ் பிளானும் பார்த்துருவாங்க. அவங்களுக்கு டவுட் வந்து அவங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சரும் கிடைச்சிடும். உங்களுக்கு ஐடி கன்வர்ஷன் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோனில் சொல்லி ஒருத்தர் புரிய வைக்கிறத விட இந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிசல்ட் தருது. இது ஒரு சஜஷன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ கோயிங் டு ஒன்லி டாக் 5 minutes. ஏன்னா அதுக்கடுத்து பாபி மேடம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு டாக் ஹர் மோட்டிவேஷன் ஸ்பீச். ஸோ இன்னைக்கு நான் 3 விஷயத்த வந்து ஐ கோயிங் டு டிஸ்கஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா டிசிஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பிளான், அதன் மூலமா வரக்கூடிய சக்சஸ். இந்த 3 விஷயத்த தான் வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். எந்த ஒரு விஷயத்திலும் பாத்தீங்க தெளிவான முடிவு எடுக்கிறவங்க தான் வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறார்கள். அதுவும் பாத்தீங்கன்னா சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்து சரியான இடத்தில் இருக்கிறவர்கள் தான் பாத்தீங்கன்னா வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். சில பாருங்க ஒரு நல்ல முடிவை எடுத்திருப்பீங்க, ஆனா அந்த நல்ல முடிவு கூட தப்பா போயிடும். எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முடிவை நீங்க லேட்டா எடுக்கும் போது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துங்களேன், இன்னைக்கு டபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டிங் சீட சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. நாங்க இந்த பிசினஸ் பிளான் எடுக்கும்போது வெறும் 14,000 rupees தான் இதோட எத்தீரியம் பிரைஸ் இருந்தது. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 24,000 rupees டச் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் டிஃபரன்ஸ் ஆயிருக்கு இந்த 2 மாசத்துல. இப்போ இந்த இது எத்தீரியம் நல்ல பிசினஸ் தான், அண்ட் டபிள்யூ இஸ் குட் பிசினஸ். ஆனா இதை வந்து 2021 இந்த முடிவு நான் பண்ணலான்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த நல்ல முடிவு கூட நீங்க லேட்டா எடுத்ததுனால இந்த ஆரம்ப காலத்தில் லேர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பை நீங்க வந்து இழந்துருவீங்க. ஸோ சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்து சரியான இடத்தில் இருப்பவர்கள் தான் வெற்றியாளராக மாறுகிறார்கள். ஸோ அதுக்கு எடுத்து பார்த்தோம், ஒரு டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் டிசிஷன் 2 பிரிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி கூட நீங்க ஜாயின் பண்ணிருக்கலாம், அதுக்கு பேர் டேட் ஆஃப் ஜாயினிங். டேட் ஆஃப் டிசிஷன், இந்த மீட்டிங்லாம் அட்டன் பண்ணி பார்த்து உங்க அப்ளைன்குள்ள டிஸ்கஸ் பண்ணி அண்ட் கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணி ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருப்பீங்க. இந்த பிசினஸ் வந்து நான் எடுத்து பண்ணலாம். ஏன்னா நிறைய மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த எத்தீரியம் பேச நிறைய கான்செப்ட்லாம் வந்திருக்கு. அங்கெல்லாம் ஓடி பார்த்து அங்கெல்லாம் செய்ய முடியாம திருப்பி வந்தவர்களும் நான் பாக்குறேன் இதுல வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க இந்த முடிவு எடுக்கிறீங்களே, இதுக்கு பேர் தான் டேட் ஆஃப் டிசிஷன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் உங்களுடைய உண்மையான ஜாயினிங் டேட்டா நீங்க வச்சுக்கணும். அப்போ டேட் ஆஃப் ஜாயினிங் எந்த டேட்டாவும் இருக்கலாம், என்னைக்கு வந்து டேட் ஆஃப் டிசிஷன் வந்து நீங்க எடுக்கிறீங்களோ அந்த டேட் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசிஷன். இதுதான் தெளிவான இந்த தெளிவான முடிவு எடுத்துட்டீங்கன்னா அடுத்த பார்ட் என்ன பாத்தீங்கன்னா உங்களோட ஆக்ஷன் பிளான். பிளான் ஃபார் ஆக்ஷன், ஆக்ஷன் ஃபார் பிளான். உங்களோட தெளிவான திட்டம் இருக்கும். பிளான் யுவர் டே, டெய்லி நான் என்ன பண்ணணும். பிளான் யுவர் வீக், இந்த வாரத்துல என்ன பண்ணணும். பிளான் யுவர் மந்த், இந்த மாசத்துல நான் என்ன பண்ணணும். பிளான் யுவர் 64 days, ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல நான் என்ன பண்ணணும். இந்த விஷயங்களை நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெளிவா நீங்க பிளான் பண்ணாதான் அடுத்த பிளான் பண்ண அடுத்து ஆக்ஷன் பார்ட்டுக்குள்ள போவீங்க. இந்த பிளான் இல்லைன்னா கண்டிப்பா ஆக்ஷன் பார்ட்டே இருக்காதுங்க உங்களுக்கு. அப்ப இந்த 64 நாள்ல நான் எவ்வளவு சம்பாதிக்கணும், அருமையா செந்தில் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் 248 கம்ப்ளீட் பண்ணாலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தீரியம் ரேட்ல கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6,000 இருந்து 8,000 ரூபாய் நீங்க வந்து சம்பாதிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வீக்ல சம்பாதிக்க முடியும். அடுத்த வந்து அந்த 8 பேர் கீழே 248 வந்து கம்ப்ளீட் பண்ண வச்சீங்கன்னா உங்களால பாத்தீங்கன்னா இந்த 2.56 எத்தீரியம் ஏர்ன் பண்ண முடியும். 40,000 வருமானத்துக்கு போக முடியும். அவங்க 64 பேரும் 248 கம்ப்ளீட் பண்ணி 510 வேலட் கம்ப்ளீட் பண்ணா கண்டிப்பாக 2 லட்சம் பிளஸ். நான் பாருங்க அன்னைக்கு கூட ஃபர்ஸ்ட் பேசும்போது இந்த பைட்டன் வேலட்டுக்கு 11.20 எத்தீரியம் போட்டு என்ன பண்ணோம், நம்ம வந்து 18,000 போட்டு 2,01,600 ரூபாய் நம்ம வந்து ஏர்ன் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு போட்டு பாருங்களேன், அதே 24,000 போட்டு பாருங்க, கண்டிப்பா அது வந்து நியர்லி ஒரு 20,000 to 30,000 ருபீஸாவது கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும் இந்த ஒரு மாசத்துக்குள்ள. இந்த ஹைக் இருக்கு. இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 3rd லெவல் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, 4th லெவல் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. இப்ப 3rd லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா 8 பேர் 0.32 உங்களுக்கு தரணும். நீங்களா நினைச்சு பாருங்க, 8 பேர் உங்களுக்கு தந்திருக்காங்களா? ஏன்னா அது வந்து 248 ஈக்குவலா நீங்க ஃபில் பண்ண அங்கங்க கேப் இருக்கிறதுனால யாரோ 2-3 பேர் பாயிண்ட் கொடுத்ததை வச்சு 0.32 கொடுத்து வச்சு நீங்க லெவல் 4க்கு போயிருப்பீங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு 8 பேர் தரணும் அப்படின்னா ஒரு 3 பேர் 4 பேர் தந்து ஒரு 4 மினிமம் 4ல இருந்து 5 பேர் வரைக்கும் இந்த 0.32 வராத லெவல் 3 லீடர்ஸ் நம்ம டீமுக்குள்ள இருக்கும். இதை நான் தப்பா சொல்லலைங்க, இன்க்ளூடிங் எங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்தில் 248 அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாதனால அங்கங்க நிறைய பேர்களை வந்து நம்ம ஜாயின் பண்ண விட்டோம். இப்பதான் பாத்தீங்கன்னா அது ரிப்பேர் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எங்கெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஐடியா வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம், எங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணி எவ்ரிடே வந்து கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஃபியூச்சர் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே 510 வேலட் வந்துடணும். அப்ப அதாவது பாத்தீங்கன்னா 16 பேர் உங்களுக்கு 0.64 எத்திரியம் தர்ற மாதிரி நீங்க டீமை பில்ட் பண்ணணும். இப்போ இன்னைக்கு 4th லெவல் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா லெவல் 1ஐயும் லெவல் 2ஐயும் லெவல் 3 ரெனியூவல் பண்றது கூட எத்தீரியம் பத்தாம இருக்குங்க. நீங்க அங்கங்க கேப் பண்ணி விட்டுட்டீங்கன்னா நீங்க பாருங்க 64 days ஓடிடும். அப்புறம் என்ன எகென்ட்ட கொஞ்சம் எத்திரி தான் இருக்கும், 0.64 ஒரு எத்திரி தான் இருக்குன்னு வச்சுங்களேன், 1.5 இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்க இப்போ 0.8 கொடுக்கணும், 0.16 கொடுக்கணும், அண்ட் 0.32 கொடுக்கணும், 0.6 நீங்க சம்பாதிச்ச எத்திரியும் ரெனியூவலுக்கே முடிஞ்சு போயிடும். ஓகே, அப்புறம் கீழே டீம் டெவலப் பண்ணாம இருந்தா என்ன பண்ணுவீங்க, அடா என்ன நம்ம சேர்த்து வச்சிருந்தோம் காணும். ஏன்னா எத்திரியம் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு இல்லையா. அப்போ வந்து
நம்ம இந்த பிளானை வந்து கண்டிப்பா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 8x8x64 ஏன் 510 சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க வந்து காங்கிரீட்டா முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த 510 வேலட்டை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 13.60 எத்திரியம் உங்க டோட்டலா நீங்க ஏர்ன் பண்ணிருப்பீங்க. 2.40 எத்திரியம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டொனேஷன் பண்ணிருப்பீங்க. அதுல வந்து 11.20 எத்திரியம் உங்க பேலன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எகைன் அங்கேருந்து டீம் டெவலப் ஆகலன்னா கூட நீங்க எகைன் அந்த உங்களோட எல்லா லெவலும் ரெடி பண்ணுறதுக்கு அதே 2.40 எத்திரியம் தான் நீங்க வந்து ரெடி பண்ண கொடுக்க போறீங்க. அப்படி 11.20 எத்திரியத்துல நீங்க 2.40 எத்திரியத்தை நீங்க ரெனிவலுக்கு தந்தா கூட மிச்சம் பாத்தீங்கன்னா 8.80 எத்திரியம் உங்க வேலட்டை இருக்குமா இல்லையா? அது உங்களோட அசெட் தானே. இந்த 8.8 எத்திரியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட் ஏற ஏற அதோட வேல்யூ ஏறி போயிட்டு இருக்கும் தானே. அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிளானை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம ஒர்க் பண்ணல எந்த விதமான யூஸும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அப்ளைனை குறை சொல்லியோ உங்க டவுன்லைனை குறை சொல்லியோ எதுவுமே எந்த விதமும் இல்லைங்க. அப்ப நீங்க வந்து இந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருமே வந்து இல்ல ஜூம் மீட்டிங்ல உட்காந்து நாலேஜ் எடுத்துக்கிறீங்க. இப்போ எவ்ரிடே பாத்தீங்கன்னா நியூ லீடர்ஸ் உள்ள வராங்க, அவங்க டூப்ளிகேட் ஆகுறாங்க, அவங்க பிரசன்டேஷன் பண்றாங்க. ஹலோ சார் கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க ப்ளீஸ். அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுல ஏன் அப்படி ஏன் இதை சொல்ல வரேன்னா ரெனிவலுக்கு பணம் இல்லாதனாலதான் சில பேர் சிரமப்படுறாங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த ஈக்குவலா ஃபில் ஆனதுதான். அப்போ ஒரே ஒரு சிஸ்டம் ஒரே ஒரு விஷயத்தான் சொல்லி கொடுக்குது. என்ன பாத்தீங்கன்னா உங்களோட 2 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, உங்க 248 கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்க 248 கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ண என்ன நடக்கும்னா இந்த 510 வேலட்டை யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலையோ அதை முதலில் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஐ மீன் மேபி உங்களுக்கு பாத்தீங்கன்னா 300 வேலட் இருந்திருக்கும், 400 வேலட் இருக்கு, 800 வேலட் கிராஸ் பண்ண ஐடியெல்லாம் இருக்கு. ஆனா அவங்களுக்குள்ள ஈக்குவலா ஃபில் ஆயிருக்கா அப்படிங்கறத கொஸ்டின் மார்க். ஈக்குவலா ஃபில் ஆயிருந்தா இந்த கண்டிப்பா அவங்க வேலட்ல ரெனிவல் போக 8.80 இருக்கணும். அதுதான் உண்மையான டீம் பில்டிங். ஸோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல என்ன நினைக்கிறாங்கன்னா ஆக்டிவ் பீப்புள், இதுல ஏன் அந்த பிரச்சனை ஆக்டிவ் பீப்புள் இன்ஆக்டிவா மாறுறதுனாலதான் இந்த பிசினஸ் வந்து இப்படி ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா ஜாம் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படி பண்ணிட்டு. ஆனா என்ன நினைக்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நல்ல 2 லீடரை என் ஃப்ரெண்ட்ல போட்டா அப்படின்னு நான் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த 2 பேரும் அவங்களுக்குள்ள 2 பேர் நல்லா போட்டா நான் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அவங்களுக்குள்ள 2 பேரும் நான் ரெஸ்ட் தான் எடுத்தா கண்டிப்பா ரெஸ்ட் மட்டும் தான் இருக்கு, எத்திரியம் மட்டும் இருக்கவே இருக்காது. ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஒருத்தர் ஜாயின் பண்ணா யூ ஹேவ் டேக் கேர் ஆஃப் டீம். ஃப்ரெண்ட் லைனை கூட்டு பேசுங்க. டெய்லி நான் சிஸ்டர் சொல்றேன் உங்களோட 248 கூட்டு பேசுங்க. அவங்க எங்கெல்லாம் ஸ்டக் ஆயிருக்காங்கன்னு ஹெல்ப் பண்ணுங்க. ஜூம் மீட்டிங் பண்ணி கொடுங்க. நியூ பீப்புள்கிட்ட பேசுங்க. அவங்கள வந்து அவங்களுக்கு தெரியாது இந்த பிசினஸ் பத்தி இல்லையா, அது எத்திரியம்னா என்ன சில பேருக்கு இன்னும் லாகின் பண்ண தெரியல, எக்ஸ்டென்ஷன்னா என்னன்னு தெரியல, லெவல் அப்னா என்னன்னு தெரியல அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, ஏன்னா நம்ம சரியா கோச் பண்ணல. அவங்க உங்க மேலேயும் தப்பு இல்லை, ஏன்னா அவங்க ஜூம் கூட்டிருப்பீங்க, அவங்க வந்திருக்க மாட்டாங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஐடி போடுறது பெரிய விஷயமே கிடையாது. அந்த ஐடி போட்ட ஒவ்வொருவரையும் ஜூம் மீட்ல வந்து இந்த 7:30 to 8:30 மீட்டிங்ல உட்கார வச்சு அவங்களுக்கு நாலேஜ் கொடுத்தா மட்டும்தான் இந்த 510 வேலட் உங்களுக்கு ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு இன்கம் தரக்கூடிய வேலட்டாக மாறும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்போ முதல்ல முடிவெடுங்க, அதுவும் முடிவான முடிவா எடுங்க. அந்த முடிவெடுத்த பின்னாடி அவங்களோட ஆக்ஷன் பிளானை போடுங்க. ஆக்ஷன் பிளானை போடணும்னா ஆக்ஷனை வந்து பிளான் பண்ணணும், பிளான் பண்ணாதான் ஆக்ஷன் வரும். ஆக்ஷன் வந்தா நாலேஜ் இன்டு ஆக்ஷன் ஈக்குவல் டு சக்சஸ். அதான் நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான நாலேஜ் எதுங்க, இந்த மாதிரி மீட்டிங் தான். மீட்டிங் ஃபங்க்ஷன் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க, உங்க அப்ளைனோட டிஸ்கஸ் பண்ணுங்க, நல்லா படிங்க, ஸோ தெரிஞ்சுக்கங்க. ஸோ நாலேஜ் இன்டு ஆக்ஷன் ஈக்குவல் டு சக்சஸ். ஸோ அடுத்தபடியாக உங்களுடைய 2 நல்ல வேலட்டை கொண்டு வாங்க, அவங்களுக்குள்ள 248 கொண்டு வாங்க. இந்த 248 கீழே உள்ளவங்கள 248 முடிக்க வைங்க. ஸோ ஈக்குவலா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இலக்கு, உங்களுடைய இலக்கு முதல்ல 510 வேலட்டை ஈக்குவலா ஃபில் பண்றதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இலக்கை தாண்டிட்டீங்கன்னா அடுத்த இலக்கு பாத்தீங்கன்னா உங்களோட ஃபிஃப்த் லெவல், 5வது லெவலில் 50 எத்திரியம் போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு ரேட்டு பாருங்க, ஒரு டிசம்பர்ல இப்போ ஆகஸ்ட் எண்டுக்குள்ள இந்த கிரிப்டோ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 35,000 ரூபாய் தாண்டும்ன்றாங்க. இன்னைக்கு இருக்கு 24,000 ரூபாய், இன்னும் 1 மந்த்ல ஜூலை எண்டுக்குள்ள. ஸோ டிசம்பர்ல கண்டிப்பா 1 லேக் வரும்போது நீங்க பாருங்க கண்டிப்பா 50 எத்திரத்துக்கு 1 லேக் போட்டா 50 லட்சம் ஆச்சுங்களா. இது நான் சொல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவை. இதே நீங்க வந்து மந்த்லியாவும் பண்ணலாம்னு நான் சொன்னேன். 2 தடவை நீங்க டொனேட் பண்ணீங்கன்னா மந்த்லியா பண்ணாச்சா. ஸோ 50 லட்சம் பிளஸ் 50 லட்சம் 1 crore. அப்படி நம்முடைய இலக்கான முதல் 2 மாதத்தில் 2 லட்சம் ரூபாயும் ஒரே வருடத்தில் மாதம் 1 கோடி ரூபாய் வருமானம் என்கிற இலக்கை நம்ம ஈஸியா அடைய முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பெஸ்ட் 2, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் 248, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கேப்பே இல்லாம ஃபில் பண்ண 510 வேலட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஆக்டிவ் பீப்புள் இன்ஆக்டிவா இருக்கவங்களாம் ஆக்டிவ் வாங்க, உங்க டவுன்லைன் கூட உட்காந்து ஒர்க் பண்ணுங்க, உங்க லீடர்ஸ் கன்சல்ட் பண்ணுங்க, எல்லாருமே ஜூம் மீட்டிங்ல உட்கார வைங்க, அனைவருமே ஒன்றுபடுவோம்.
எல்லாருமே பாத்தீங்கன்னா 3500 எத்திரியத்தை வந்து எல்லா குடும்பமும் தலைமுறையாக வருமானம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் இந்த குளோபல் வின்னர்ஸோட நோக்கம். அதுக்கு எல்லாமே கோஆபரேட் பண்ணீங்களா கண்டிப்பாக எல்லாருமே அச்சீவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நல்ல ஒரு டிப்ஸ் சொன்னீங்க. ஸோ ஆக்ஷன் கண்டிப்பா இருக்கணும். ஆக்ஷன் இல்லாம என்னதான் பிளானிங் போட்டாலும் ப்ரொடக்டிவிட்டி இருக்காது. அந்த போடுற பிளானிங்கும் கரெக்டா இருக்கணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற ஆக்ஷனும் கரெக்டா இருக்கணும். டெஃபினெட்லி வி வில் மேக் திஸ் சார். கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா வி வில் சக்சஸ். தேங்க்யூ. ஓகே, அடுத்த ஒரு செஷனுக்கு போறோம். இன்னைக்கு ஜாயின் பண்ணி ஒரு 1 month கூட கம்ப்ளீட் ஆகல. ஒரு நல்ல ஒரு மென்டரோட கைடன்ஸோட அவங்க வந்தாங்க. வந்தோன்னா அவங்களும் லேர்ன் பண்ணிட்டு அவங்களே இப்போ ஓன் ஐடி போடுறாங்க, டெவலப் பண்றாங்க, அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. பிளான் ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்காங்க. பட் இன்னைக்கு நம்ம ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்கு கூப்பிட்டுருக்கோம். வி வெல்கம் பாபி மேடம். அவங்க ப்ரொஃபஷனல் தனியா இருக்கு, அது போக இது இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. கூட அவங்க ஹஸ்பண்டும் சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. வி வெல்கம் பாபி மேடம் to take the session and guide us to some speech. Sir, thank you so much. Sir, I just wanted you to make me a host. Just a minute. Okay. Hold on. செந்தில் சார். சார் நீங்க பண்ணி விட்டுருங்க சார். நீங்க மெயின் ஹோஸ்டா இருக்கீங்க. ஓகே. கோ-ஹோஸ்ட் பண்ணா போதும்ல சார்? போதும் சார். பாபி மேம். ஆயிடுச்சுங்களா? ஓகே மேடம். Thank you. Carry on madam. All the best. Yes. Okay sir. Thank you. Okay fine. So இந்த டபுள் வே ப்ராஜெக்ட்ல வந்து ஆக்சுவலி நான் வந்து ஜூலை 7th தான் வந்துட்டு நான் வந்து ஜாயின் பண்ணினேன். ஸோ சொன்னாங்க, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தோம். ஸோ யோசிச்சு பார்த்துட்டு வி ஜஸ்ட் சர்ஃப், நானும் என் ஹஸ்பண்டும் சர்ஃப் பண்ணி நிறைய இத்தீரியம் வை வாஸ் பிளாங்க். இத்தீரியம்னா என்னன்னே தெரியாம தான் வந்துட்டு வி ஜஸ்ட் என்டர்ட் இன் டு திஸ் ப்ராஜெக்ட். ஓகே ஃபைன் அப்படின்னு ஏன் என்டர் ஆனோம் அப்படின்னா வந்துட்டு we had a dream. So dream உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து you should have a dream. ட்ரீம் இல்லாம நீங்க எதுவுமே வந்து வாழ்க்கையில வந்து சக்சஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறவங்க எத்தனை பேத்துக்கு என்ன ட்ரீம், சும்மா கூப்பிட்டாங்க, சேர சொன்னாங்க, காசு கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால போட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா வந்து sure you will not succeed. ஸோ நீங்க வந்து என்ன அப்படின்னா வந்து you should have a dream. ஏதாவது ஒரு ட்ரீம் வந்து உங்களுக்கு இருக்கணும். எய்தர் எனக்கு ஒரு நல்ல லக்ஸூரியஸ் கார் வாங்கணும், இல்ல வந்து வீடு கட்டணும், இல்ல நிறைய சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிறது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. நிறைய பேர்கிட்ட காசு, ஐயோ நான் சம்பாதிக்கணும்னு சொல்றதை வந்து நீங்க தப்பா நினைக்கவே கூடாது. நீங்க வந்து உங்களுடைய லைஃபுக்கு வந்து யூ ஹாவ் டு ஏர்ன் மணி. மணி இருந்தாதான் எதுவுமே பண்ண முடியும். ஸோ இல்ல குழந்தைங்களை ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், காலேஜ்ல சேர்த்தணும், எதுவா இருக்கட்டும். ஸோ யூ நீட் மணி. ஸோ அந்த மணிக்கு வந்து நீங்க உங்களுடைய ட்ரீமை வந்து நீங்க இன்னைக்கு வந்து உங்களுடைய ட்ரீம் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா நீங்க எழுதிட்டு படுங்க. பிகாஸ் நீங்க வந்து வேகா இருப்பீங்க, எதுக்காக இதுக்குள்ளார வந்திருக்கிறோம், எதுக்கு நம்ம வந்து இந்த பிசினஸ்க்குள்ளார இந்த ப்ராஜெக்ட்குள்ளார நம்ம எதுக்கு வந்தோம் அப்படிங்கறது வந்து யூ ஷுட் நோ. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுக்குள்ளார ஒரு கிளாரிட்டியை வந்து நீங்க கொண்டு வாங்க. ஸோ என்ன அப்படின்னா the power of dreams, the power to connect. ஸோ ட்ரீம் அந்த பவர் உங்களுக்கு வந்தாதான் வந்து தன்னை போல நீங்க வந்து பீப்புள் கூட கனெக்ட் ஆவீங்க. ரிஜெக்ஷன்ஸ் வருது, நோ சொல்றாங்க, என்னால பண்ண முடியல, இது வந்து MLM சொல்றாங்க, என்ன வேணுமோ சொல்லிட்டு போட்டும். உங்களுடைய ட்ரீம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா உங்க கனெக்ட் பண்ற பவர் வந்து தானா யூனிவர்ஸ்ல இருந்து யூ வில் கெட் தட் பவர். உங்க ட்ரீம் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்க ட்ரீமுக்கு தகுந்த மாதிரியான பீப்புள நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஸோ இஃப் யூ கேன் ட்ரீம் யூ கேன் டூ இட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ யூ ஜஸ்ட் அனலைஸ் யுவர் செல்ஃப். எந்த ஒரு ப்ராஜெக்ட், எந்த ஒரு பிசினஸ் எதுக்கு போறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு ஹாவ் யுவர் ஓன் ட்ரீம். ஸோ நீங்க அந்த ட்ரீமை வச்சுட்டு நீங்க ஒர்க் பண்றப்ப கண்டிப்பா வந்து யூ வில் டூ ஃபார் இட். ஸோ அந்த ட்ரீம் உள்ளுக்குள்ளார போகணும் அப்படின்னா வந்து மேடம் சாரி டு இன்டரப்ட், வாய்ஸ் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. ஓகே சார், ஓகே. ஸோ த மோர் யூ லேர்ன் த மோர் யூ ஏர்ன். ஸோ யூ ஹாவ் டு ஏர்ன். அப்ப பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணணும். நீங்க வந்து எதுல வேணுமோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க வந்து ஜாயின் பண்ணாலும்
ஒரு சின்ன நைட் கடை நீங்க வைக்கிறீங்க அப்படின்னாலும் யூ ஷுட் நோ டு மேக் டிஷ்ஷஸ். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து வெரைட்டியா சமைக்க தெரிஞ்சா மட்டும்தான் வந்துட்டு நீங்க வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரிதான் ஒரு ப்ராஜெக்ட் குள்ளார நீங்க வந்திருக்கீங்க, டபுள்வேங்கிற ப்ராஜெக்ட் குள்ளார வந்திருக்கீங்க. ஸோ வாட் இட் இஸ், இத்தீரியம் அப்படின்னா என்ன, கிரிப்டோ கரன்சினா என்ன, பிகாஸ் தே ஆஸ்க் யூ கொஸ்டின்ஸ். சும்மா ஒருத்தவங்க வந்து 3000 ரூபாய் கொடுத்துட மாட்டாங்க. யூ ஷுட் பி வெரி கிளியர் ஆன் வாட் யூர் ப்ரொஜெக்டிங். ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறதுல கிளாரிட்டி முதல்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு கிளியரா இருந்து நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் திருச்செல்வன் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு அவர் வந்து ஆக்சுவலா என்னோட இதை வந்து அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. யூ ஹாவ் டு மேக் அ பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளான் பண்ணுங்க. ஓகே, லேர்ன் பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்போ உங்களுடைய பிளானிங் என்ன பிளான் பண்றீங்க, நீ இந்த மாசத்துக்குள்ளார நான் எவ்வளவு எடுக்கணும், ஸோ ஹவு மச் ஐ ஹேவ் டு அச்சீவ், என்னுடைய கோல்ஸ் என்ன, 2, 4, 8 நான் இந்த மாசம் கொண்டு வரணுமா, ஓகே ஃபைன், மேக் இட் அ பிளான். என்ன பிளான் பண்றீங்கன்னு அந்த பிளான் பண்ணிட்டு அதுக்கு என்ன ஆக்ஷன் பண்ண முடியும். ஸோ வாட் ஆர் த ஆக்ஷன்ஸ், யூ கெட் த சப்போர்ட் ஃப்ரம் யுவர் லீடர்ஸ். இங்க வந்து எல்லாருமே சேர்ந்து தான் ஒர்க் பண்றோம். யாருமே வந்துட்டு நான் உனக்கு சொல்ல மாட்டேன் நீ, பிகாஸ் இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த குரூப்ல யாருக்கு நான் எங்க மெசேஜ் பண்ணாலும் அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதுல இருந்து வந்து உங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை வந்துடும். இட் இஸ் நாட் தட் இவங்க என்னோட டவுன்லைன் கிடையாது, இவங்க என்னோட டவுன்லைன் கிடையாதுன்னு சொல்லி யாருமே யாருக்கும் ஹெசிடேட் பண்றதே கிடையாது. ஸோ வி ஹவ் காட் அ வெரி குட் டீம் வேர் எவ்ரி ஒன் ஆர் ரெடி டு ஹெல்ப். ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. நீங்க கேட்காம அவங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு என்ன தெளிவு வேணும், உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட் இருக்குங்கிறத நீங்க கேட்டாதான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ யூ மேக் யூஸ் ஆஃப் த பீப்புள். அவங்க எல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஷெட்யூல். ஸோ ஷெட்யூல் அப்படின்னா ஒரு பிசினஸ் அப்படின்னா ஒரு 1 hour கூடயும் வந்து அவங்களால ஸ்பெண்ட் பண்ணி என்ன விஷயம்னு கேட்க முடியாது அப்படின்னா எப்படி வந்து அவங்க வந்து அந்த பிசினஸை கொண்டு போவாங்க. இப்ப நீங்களே இருக்கீங்க அப்படின்னா மேபி வாட் எவர் பிசினஸ், மேபி என்ன பிசினஸ்னாலும் நீங்க அதுக்குன்னு டைம் ஒதுக்காம நீங்க எப்படி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஷெட்யூல்ட் இட். யூ ஷெட்யூல் பண்ணதுக்கு அப்புறம் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இஸ் ஹவு டு ஐ அப்ரோச் பீப்புள். ஸோ பீப்புள நான் எப்படி வந்து அப்ரோச் பண்றது, இது நிறைய பேருக்கு வந்து தே ஹேவ் அ கொஸ்டின். எப்படி நான் போனா இது செய்யணும் சேர மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் எம்எல்எம், இதெல்லாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதுல எல்லாம் வந்து யூ வில் நாட் கெட் ப்ராஃபிட், எல்லாரும் ஏமாத்திட்டு போயிருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம அந்த ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு ஐ ஹாவ் டு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓடுவீங்க. ஃபர்ஸ்ட் உங்க ட்ரீம் ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க. செகண்ட் டைம் வந்து ட்ரஸ்ட்வர்தி பர்சன். பி a trustworthy person. ஸோ நீங்க வந்து எனக்குமே வந்து உண்மையுள்ள ஒரு பர்சனா இருக்கணும். என்ன உண்மையோ அதை சொல்லுங்க. ஐ ஆல்வேஸ் அட்மயர் செந்தில் சார் ஃபார் திஸ். மேம் வேணா இருக்கலாம், இல்லைன்னா போயிடலாம், அவங்களுக்கு அதை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. கண்டிப்பா நீங்க டெவலப் பண்ணணும்னு சொன்னா நம்ம ப்ராஜெக்ட்ல வர ஹையர் மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம பண்ணுவோம். பட் அவங்க அதை சொல்றதே கிடையாது. வெரி ட்ரஸ்ட்வர்தி, இவ்வளவுதான், நீங்க இது வந்துட்டீங்களா, நீங்க போதும்னு நினைக்கிறீங்களா, யூ கேன் லீவ் அப்படிங்கறது வந்து they are very clear in what they are saying. நம்ம எல்லா அப்ளைன்ஸுமே பாத்தீங்கன்னா வந்து உங்களை யாருமே வந்து இதுதான் அப்படின்னு அவங்க ப்ராஜெக்ட் போட்டு வச்சிருது இல்லைங்க மேடம் இதுல வந்தா கண்டிப்பா டெவலப் பண்ணி தான் ஆகணும்னு அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா நம்ம செய்வோம். பட் அவங்க வந்து அப்படி சொல்றது இல்லை, எல்லாமே வந்து அவர் விஷ், அவங்க நம்மளோட ஓன் இதுல வந்து விடுறாங்க. ஸோ யூ ஹாவ் டு பி அ ட்ரஸ்ட்வர்தி பர்சன் when you opt for it. அதுக்கப்புறம் பி கான்ஃபிடென்ட். எப்ப கான்பிடென்ட் ஆவீங்க அப்படின்னா வந்து எப்ப நீங்க வந்து இத பத்தி தெரிஞ்சுக்கிறீங்களோ, ஃபுல் அண்ட் ஃபுல் வாட் இஸ் இட் அப்படின்னு சொல்றப்ப வந்து யூ வில் பி வெரி போல்ட்லி ஃபேசிங் பீப்புள். எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியாதுங்க, அதனால யூ லேர்ன் அண்ட் பி கான்பிடென்ட். நீங்க சொல்ற விஷயம் 2 விஷயமா இருந்தாலும் ஓகே, கான்பிடென்ட்டா இருங்க. அதுக்கப்புறம் கான் கால் போடுங்க, ரெடியா இருக்கிறாங்க பேசுறதுக்கு, ஜூம்க்கு வர வைங்க. ஆனா நீங்க பேசுற 2 விஷயமும் வந்து ஒரு விஷயம் பேசினாலும் அதை வந்து கான்பிடென்ட்டா பேசுங்க. எனக்கு தெரியாதுங்க, ஏதோ சேர சொன்னாங்க சேர்ந்துட்டோம், இதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. திஸ் இஸ் நாட் த வே யூ அப்ரோச் பீப்புள். நீங்க அப்ரோச் பண்றப்பே வந்து நீங்க வந்து கான்பிடென்ட்டா இருக்கணும். ஸோ யூ ஹேவ் 2 மெத்தட்ஸ் இன் அப்ரோச்சிங். டைரக்ட் மெத்தட்லயும் இருக்கு, இன்டைரக்ட். ஸோ டைரக்ட் மெத்தட் எப்படி அப்படின்னா வந்து இப்படி நான் சேர்ந்திருக்கேன், ஸோ திஸ் இஸ் எனக்கு வந்து இந்த மெத்தட் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ திங்க் வி வில் ரீச் ஹைட்ஸ் வித் திஸ். இதுல இருந்து நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்கும்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசலாம். இல்லையா எனக்கு அது கூச்சமா இருக்கு அப்படின்னா, இப்படி ஒரு ப்ராஜெக்ட் என் கையில இருக்குது, யாராவது வந்து பணம் வந்து சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா, இல்ல பார்ட் டைம் ஜாப் யாராவது தேடிட்டு இருக்காங்களா, யாராவது இருந்தா எனக்கு சொல்லுங்க, என் கையில ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட அப்படி என்னங்க ப்ராஜெக்ட் அப்படின்னு அவங்களே வருவாங்க. ஸோ யூ ஷுட் பி என்னன்னா நீங்க வந்து கிளியரா இருந்துக்கங்க, இவங்க கிட்ட டைரக்டா பேசலாமா இல்ல இன்டைரக்டா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்டைரக்டா நீங்க பேசுறப்ப வந்து அவங்க வந்துட்டு என்னங்க ப்ராஜெக்ட் அப்படின்னு அவங்களே வருவாங்க.
இல்ல வந்து எனக்கு ஒரு 2 பேர் இருந்தா சொல்லுங்க, இப்படி பார்ட் டைம் ஜாபாவும் பண்ணலாம், மணி ஏர்ன் பண்றதுக்கு ஒரு நல்ல வே வந்திருக்கு. யூ ஹேவ் டு பூஸ்ட் த வே யூ சே. இதுல வந்து கம்மி டைம் ஒர்க் பண்ணோம்னா நம்ம வந்து நல்லா ஏர்ன் பண்ணலாங்க. யாராவது 2 பேர் இருந்தா சொல்லுங்க, கஷ்டப்படுற பசங்களுக்கோ கஷ்டப்படுற ஃபேமிலிக்கோ நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே வந்து ஃபர்ஸ்ட் வருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்றப்ப அக்செப்ட் த நோ. நோ சொன்னாங்கன்னா உடனே வந்துட்டு ஓகே அவ்வளவுதான், ஓகே பாய் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் வராதீங்க. ஓகே ஃபைன், மேபி அவங்களுக்கு இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லையா இருக்கும், அதனால வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து யூ ஜஸ்ட் டோன்ட். அதே மாதிரி அவங்க ஏதாவது நிறைய வச்சிருப்பாங்க, இல்லைங்க இப்படி எல்லாம் இருக்கு அப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. யூ டோன்ட் இன்டரப்ட். நடுவுல போட்டு இல்ல இல்லைங்க இந்த ப்ராஜெக்ட் இப்படிங்க இந்த அவங்க என்ன சொல்ல வராங்கிறது கிளியரா கேட்டுக்கோங்க. கேட்டு முடிச்சிட்டு நம்ம ப்ராஜெக்ட்ல என்ன வந்து சொல்ல முடியும், நம்ம ப்ராஜெக்ட் மூலியமா பாசிட்டிவா அவங்களுக்கு என்ன சொல்ல முடியும் அத வந்து நீங்க சொல்லுங்க. மேபி இப்ப சேரல அப்படின்னா கூடயும் ஒரு 4-5 பேர் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இத்தீரியம் வந்து பரவிட போகுது. டிஜிட்டல் கரன்சிங்கிறது நம்ம நாட்டுக்குள்ளார வந்துட போகுது. ஃபர்ஸ்ட் எப்படி வந்து ஒரு ஏடிஎம் மிஷினா நம்ம வந்து முழிச்சிட்டு இருந்தோம், அது எப்படிப்பா கார்டு போட்டா எப்படிப்பா காசு வரும். சோ வாட் இஸ் தேர் இன் இட். எல்லாத்துக்குமே ஒரு என்ன சொல்றது, இட் வாஸ் ஒரு ஒரு பிளாங்கா ஒரு வியூ தான் இருந்துச்சு. அது எப்படி கார்டு போடுறோம், காசு எப்படி வெளியே வருது. சோ எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏடிஎம் ஓகே ஆமா ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின் அப்படிங்கிறது ஃபேமஸ் ஆயிடுச்சு. தி சேம் வே இப்ப நீங்க வந்து ஈவினிங் போயிருக்கலாமா, நான் சீக்கிரம் போய் எடுத்துறேன். சோ இப்ப வந்து நீங்க சரியா ஓகே ஃபைன். சோ இப்ப வந்து உங்களுக்கு வேணா வந்து அது வந்து தெரியாம இருக்கலாம். ஆனா இன்னொரு ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு இத்தீரியம் பத்தி வேற யாராவது சொல்றப்ப கண்டிப்பா அவங்க உங்களை ரிமெம்பர் பண்ணுவாங்க. ஆமா நீ அன்னைக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி இத பத்தி ஒன்னு சொன்னியே, வாட் இஸ் இட். நிறைய பேர் அதை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. பிகாஸ் இங்க நம்ம ஊர்ல வந்து அவ்வளோ பீப்புள் இருக்கிறாங்க, அதுல ஒரு 510 பேரை நம்ம வந்து தேர்ந்தெடுக்க முடியாதா. இட்ஸ் ஆல் ரைட், மெயின்டைன் a cool relationship. நோ சொல்றாங்களா, ஓகே ஃபைன். உங்களுக்கு எப்பவாவது வந்து இதுல வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணணும்னு தோணுச்சுன்னா யூ ஜஸ்ட் கால் மீ, ஜஸ்ட் பிங் மீ அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹேவ் அ கூல் ரிலேஷன்ஷிப். அதனால ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. ஆனா நீங்க கான்பிடென்ட்டா இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஓ நம்மளை விட்டுட்டு இவங்க வந்து பணம் சம்பாரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்து அவங்க மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். சோ அந்த மாதிரி இருக்கிறப்ப கண்டிப்பா ஒரு 4 நாள்ல 5 நாள்ல வந்து என்னமோ சொல்லிட்டு இருந்தியே என்னது அது அப்படின்னு சொல்லி they'll approach you. So then stay positive. நம்ம பண்றோம் நம்ம ஜெயிக்கிறோங்கிறதுல you should be 100% நீங்க வந்து பாசிட்டிவ் பர்சனா இருக்கணும். நீங்க ஜெயிப்பீங்கிறதுல கான்பிடென்ட்டா நீங்க வெளியே காமிச்சா மட்டும்தான் அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது இவங்க என்னமோ பண்றாங்க போல, இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றாங்க, சோ மேட்டர் இருக்கும் போல, உள்ள ஏதோ விஷயம் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு they will come to you. அவங்க வந்து ஆர்வமா வந்து வருவாங்க. so you be confident. clarity, have clarity. நீங்க என்ன பண்றீங்க 2 விஷயம் சொன்னாலும் அது தெளிவா சொல்லுங்க. ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணு நீங்க சொன்னாலும் யூ ஹேவ் த வே. இதுல வந்து நீ சம்பாதிக்க முடியும், வந்தீங்கன்னா இட் இஸ் ப்ராஃபிட் ஃபார் யூ. வரலன்னா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, யூ ஆர் கோயிங் டு லூஸ் இட், அவ்வளவுதான். சோ நம்ம சொல்ற விதத்துல அந்த கிளாரிட்டி இருந்தாலே போதும் இருக்கும். கடைசியா வைண்ட் அப் அந்த எந்த பர்சன் கிட்ட நீங்க பேசி வைண்ட் அப் பண்ணாலும் ஓகே நல்லா இருந்துச்சு இதை பத்தி உங்ககிட்ட பேசினதுல, சோ கிவ் அ காம்ப்ளிமெண்ட் ஃபார் தெம். அவங்க வந்து உங்ககிட்ட பேசுறதுனால வந்து தே ஷுட் ஃபீல் ஹாப்பி. அதை விட்டுட்டு ஐயோ இவங்க கிட்ட எதுக்கடா போய் பேசுறேன், அடுத்த தடவை நீங்க போன் பண்றப்ப காலே அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. சோ மெயின்டைன் த ரிலேஷன்ஷிப். ஓகே இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, உங்களுக்கு நிறைய பிசினஸ் இருக்கு, யூ ஜஸ்ட் கேரி ஆன். என்னோடதுல நான் வந்து ஐ ஹேவ் புட் எஃபர்ட் இன் திஸ், நான் இதுல ஜெயிக்க போறேன் அப்படிங்கறதுல வந்துட்டு நீங்க தெளிவா இருங்க. இட்ஸ் வெரி வெரி ஒர்க் ஸ்மார்ட். காலையில இருந்து ஒரு 10,000 ரூபாய் வேலைக்கு எவ்வளோ படாத பாடு படுறாங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் ஹியர் ஜஸ்ட் லைக் தட் யூ ஆர் சிட்டிங் இன் ஹோம். ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஜூம் மீட்டிங் தான் அட்டென்ட் பண்றீங்க, லேர்ன் பண்ணிக்கிறீங்க. வேணா ஏசில உட்காந்துக்கிறீங்க, இல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கிறீங்க, எங்கனாலும் யூ ஆர் ஜஸ்ட் லேர்னிங் இட். ஸோ இந்த ஸ்மார்ட் ஒர்க்கை வந்து கரெக்டா கொண்டு போனீங்கன்னா பீப்புளை வந்து கரெக்டா நீங்க ஃபைன் பண்ணுவீங்க. அவ்வளோ பீப்புள் இருக்கிறாங்க. ஸோ லைக் மைண்ட்ஸ் லைக் பீப்புளை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ பி கிளியர் இன் வாட் யூ ஆர் டூயிங், ஒர்க் ஸ்மார்ட்லி. ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணி டீம் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பில்டிங் த டீம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ நம்ம டபுள் வேல வந்து இதுதான் நடந்துட்டு இருக்குது. ஸோ யூ ஹேவ் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். அவங்க ஐடியாஸ் கொடுக்குறாங்க, பிரெயின் ஸ்டார்ம் ஸ்ட்ரக்சர் நடக்குது, growth எப்படி இருக்குதுன்னு அப்படியே வெட்ட வெளிச்சமா நீங்க யாரோட ஐடியா போய் கிளிக் பண்ணி நீங்க எங்க பாக்கணும்னாலும் மேல வந்து நீங்க பாத்துக்கலாம் அவங்க வந்து எந்த லெவல்ல இருக்கிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ சக்சஸ் டீம் ஒர்க் என்னைக்குமே வந்து சக்சஸ் தான் கொண்டு வந்து விடும். ஆனா யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ரைட் பீப்புள். சும்மா நீங்க சொல்றீங்க, நீங்க வந்து டோன்ட் யாரையுமே கெஞ்சாதீங்க. இதுல வந்து கெஞ்சுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. we are showing them the way.
அவங்க கோடி கோடியா எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு வழி சொல்றோம். இது வந்து நம்ம வந்து வா வா வான்னு இழுக்கிறதுல இந்த பிசினஸ்ல வேல்யூவே இல்ல. you're just showing them. கண்டிப்பா வந்து யோசிச்சு பண்றவங்க உங்களோட இதுக்குள்ளார வருவாங்க. நீங்க வந்து அப்படி இழுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க நினைச்சிருவாங்க ஓ இது ஆள் சேர்த்துற பிசினஸ்ன்னு சொல்லிட்டு. tell them what it is, make it clear, attend பண்ண வைங்க. ஒரு 2 செஷன் அட்டென்ட் பண்ணாலே வந்துட்டு அவங்க வந்து ஓகே ஃபைன் என்னன்னு தெரிஞ்சுட்டு உள்ள வருவாங்க. தெரியாம உள்ள வந்தா லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லேர்ன் பண்ணுவாங்க. இல்லையா வந்து they will not come fit into you. ஆனா நீங்க உங்களோட growth வச்சு அவங்கள கொண்டு வரலாம். நீங்க சக்சஸ் காமிச்சீங்க அப்படின்னா இன்னைக்கு நோ சொன்னவங்க நாளைக்கு உங்களோட இதுலயே வந்து ஜாயின் பண்ணுவாங்க. So keep moving forward, just close your eyes, make a wish, universe will make it happen. கண்டிப்பா வந்து உங்களுடைய விஷல ஸ்ட்ராங்கா இருங்க, ட்ரீம்ல ஸ்ட்ராங்கா இருங்க.